ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில 23ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் பேய் பிசாசுகள் என்ற ஒரு கற்பனையை நிஜமாக நம்புவது இஸ்லாத்திற்கு எதிரானது, அது உண்மைக்கு மாறானது, அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, அதுல கடுகளவு கூட உண்மை இல்லை என்பதையெல்லாம் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபூர்ல வைத்து விசாரணை செய்யப்படும் பொழுது கேள்வி கேட்டு, அப்ப தூங்கு, கியாமத் எழுப்புற வரைக்கும் தூங்கு என்று சொல்லப்பட்டுவிடும். அப்ப நல்லடியாரா இருந்தார்னா தூங்கி கொண்டே இருக்கிறாரு, கெட்டவரா இருந்தார்னு சொன்னா கியாமத் வரைக்கும் அவர் அடி வாங்கி கொண்டு மலக்குகளால் தண்டிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. அப்ப எந்த நல்ல உயிரும் இங்க வர முடியாது, கெட்ட உயிரும் வர முடியாது என்பதை கடைசியா பார்த்தோம். இது குறித்து இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா மாத்த, உங்கள யாராவது இறந்து விட்டார் என்று சொன்னால் உரில் அலைஹி மகாதுஹு பில் கதாத்தி வல்லஷி, காலையிலும் மாலையிலும் அவருக்கு சொர்க்கத்துல என்ன இடம் கிடைக்குமோ நரகத்துல என்ன இடம் கிடைக்குமோ அது எடுத்து காட்டப்படுமா. கொஞ்ச நேரத்துக்கு என்ன செய்யும், காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை இந்த பாரு உங்க சொர்க்கம்னு காட்டிட்டு அது மாதிரி தூங்க போட்டுருவாங்க, இந்த பாரு நீ போகக்கூடிய நரகம்னு காட்டுவாங்க. அப்ப இப்படி சொல்லிவிட்டு ஹாதா மக்காதுக்க, இதான் நீ போற இடம், உலகத்தையெல்லாம் அல்ல திரும்ப எழுப்பும் பொழுது உனக்கு தீர்ப்பளிச்சு நீங்க தான் போக போற, இந்த சொர்க்கத்துக்கு தான் நீ போக போற, இந்த நரகத்துக்கு தான் நீ போக போற என்று சொல்லப்படும். இது எவ்வளவு நாளைக்கு இது நடக்கும் என்று சொன்னால் ஹத்தா யபாஸகல்லாஹு யௌமுல் கியாமா, அப்ப கியாம நாள்ல அல்லாஹ் உன்னை எழுப்புற வரைக்கும் இதுதான் உனக்கு நிலைமை அப்படின்னு மலக்குகள் மூலமா சொல்லப்படுமா. இது புகாரியில 1379வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, கியாம நாள் வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அவங்களை என்ன செய்யப்படுது, எழுப்பி. நம்மவே எழுப்ப முடியாது, மலக்குகளால் எந்த அல்லாஹ் தூங்க வச்சானோ அவன் எழுப்பி என்ன செய்வான்னு கேட்டா சொர்க்கத்தையும் நரகத்தையும் என்ன செய்வான் காட்டிட்டு, சொர்க்கவாசியா இருந்தா சொர்க்கத்தை காட்டுவான், அவரு போற சொர்க்கத்தை. நரகவாசியா இருந்தால் அவருக்கு எந்த நரகத்துக்கு போவாரோ, எந்த தரத்தில் உள்ள நரகத்துக்கு போவாரோ அதை எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டிவிட்டு கியாமத் நாள் வரைக்கும் உனக்கு காட்டிக்கிட்டே இருப்பேன், இதான் நிலைமை அப்படின்னு சொல்லப்படும். அப்ப எப்படி பேய வர முடியும்? தூங்கவும் போட்டாச்சு, டெய்லி எழுப்பி அவங்களுக்கு அட்டென்ஷன் பண்ணுவாங்கல்ல, வருகை பதிவேடு மாதிரி 2 டைம்ஸ் செய்யப்படுது, காலையில் ஒருக்கா வருகை அட்டெண்டன்ஸ் மாதிரி எழுப்பி வச்சுட்டு பாத்துக்கன்னா அவங்க அங்க இருக்கணும். மலக்கு பார்க்கும்போது இங்க வந்து மேல ஏறிக்கிட்டாருன்னா அது இப்ப சரியா வருது, உங்க மேல அடிக்கிட்டாருன்னா இப்ப சரியா வருங்க. அப்ப இந்த ஹதீஸ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இதை நம்ம நம்பணும்னு சொன்னா எந்த இறந்து போன ஆவியும் இந்த உலகத்துக்கு என்ன செய்யாது, வர முடியாது. அவ்வளவு உறுதியான கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு அவ்வளவு பலமானது. அதை உடைச்சுக்கிட்டு மீறிக்கிட்டு அல்லாஹ்வை ஜெயிச்சுக்கிட்டு இங்க ஆவிகள் ஒருத்தனை ஆக்கிரமிக்குது என்று சொன்னால் அது பிற மதங்கள்ல சொல்லப்படக்கூடிய கட்டுக்கதை அடிப்படையில் நமக்கு வந்ததே தவிர பகுத்தறிவு பூர்வமாகவும் வந்ததல்ல, இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையிலையும் இது வந்தது கிடையாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும் ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் விடுங்க, ஒரு மற்ற உயிர்களை விடுங்க, இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வரலாம் என்று இருந்தால் அதுக்கு அல்லாஹ் பர்மிஷன் கொடுக்கிறதா இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பான். அவங்க இறந்துட்டாங்க, அவங்களை அடக்கம் பண்ணியாச்சு, அவங்க அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னல் இல்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹீன ஃபில் அர்லி, அல்லாஹ் பூமியில சில மலக்குகளை வானவர்களை நியமித்திருக்கிறான். அவங்க வேலை என்னன்னு கேட்டா, யுபல்லிகூன மின் உம்மத்திய சலாம், என் உம்மத்துல சலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சலாமை கொண்டு எனக்கு சேர்க்கிறது வேலை. இப்ப நம்ம ஒவ்வொரு நாள் அவங்களுக்கு சலாம் சொல்றோம், தினசரி அதுக்கு தனியா போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்ல சொல்லிட்டு தேவையில்லை. அன்றாடம் நம்ம சலாம் சொல்வதற்கு தொழுகையில் என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு,
நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக சொல்றோம். ரசூலுல்லாஹ் கேட்காதுங்க போது நம்ம ஏன் சொல்லணும்ன்ற டவுட் எல்லாம் கூட சில ஆளுக்கு வரும். அது சொல்றோம் என்று சொன்னால் உடனே மலக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு. இன்னைக்கு இந்த ஆளு சொன்னாரு, இன்னைக்கு இந்த ஆளு சொன்னாரு. அப்ப எத்தனை லட்சக்கணக்கான ஆளா இருந்தாலும் எத்தனை பேர் சொன்னாலும் அந்த உலகம் வேற இந்த உலகம் வேற. இந்த உலகத்தில் அப்படி சொல்றதுக்கே முடியாது. ஒரு ஆளு சலாம சொல்லிக்கிட்டே இருந்தான்னா ஒரு நாள் சலாமையே 50 வருஷம் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு நாள் சலாம் எவர் சொன்னார் அவர் சொன்னார் சொல்வதாக இருந்தா இந்த உலகத்துல ஒரு நாளுடைய சலாமையே இப்ப ஒரு 700 கோடி பேர் இருக்கிறாங்க. 110 கோடி முஸ்லீம் இருக்கிறான், 150 கோடி முஸ்லீம் இருக்கிறான். அதுல ஒழுங்கா ஒரு 10 கோடி பேராது என்ன செய்வான் சொல்றான். 10 கோடி சலாமை எடுத்துக்கிட்டு போய் சொன்னா அதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அது இந்த உலகத்துக்கு தான். அது வேற விதமான உலகம் என்னவாயிரும் எல்லாம் பாஸ்டா கால்குலேட்டர் கணக்கு போறதுக்கு டைம் ஆகுதா? நம்ம உட்காந்து கூட்டினா எவ்வளவு டைம் ஆகுது? கூட்டினா என்னவாக ஒரு 10 கணக்கு போட்டு கூட்டுவதாக இருந்தால் அது பேப்பரை போட்டு 7 நாள் 10 11 கூட்டிட்டு இருக்கிறதா இருந்தா எவ்வளவு டைம் எடுக்கும்? இதுவே ஒரு கால்குலேட்டர்ல பெருக்கிறதாக கூட்டுவதாக இருந்தால் பாஸ்டா நடக்கிறது. அப்ப சாதாரண ஒரு மிஷினே சில வேலைகளை பாஸ்டா செய்கிறது. நம்ம செய்வதை விட மேனுவலா செய்வதை விட ஒரு எந்திரம் என்ன செய்யுது நம்மளை விட விரைவா செய்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த உலகத்துல 1000 கோடி பேர் சலாம் சொன்னாலும் அது வேற மெத்தட்ல போய் சேர்ந்துடும். உலகமே வேற, அங்க மனிதனுடைய ஆற்றலே வேற. இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. மறுமையில பார்ப்போம்னு சொல்லப்படுதா இல்லையா? இந்த இருக்கிற கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க நினைச்சா மூசா நபிக்கு ஏற்பட்ட கை தான் ஏற்படும், மூர்ச்சித்து விழ வேண்டியதுதான். அல்லாஹ் பார்க்க இயலாது. ஆனா மறுமையில அந்த அல்லாஹ்வை நம்ம பார்ப்போம். அந்த ஒளிமயமான அல்லாஹ்வை இந்த கண்ணு தாங்காது, மலைகளே தூளாகிவிடும் என்று சொல்லக்கூடிய இருந்தாலும் அந்த உலகத்துல நம்முடைய பவர்லாம் கூட, நம்முடைய ஆற்றல் என்ன செய்யறது? அல்லாஹ் திரும்ப உயிர்ப்பிக்கும் பொழுது இந்த நம்மள்ட்ட இருக்கிற பல பலவீனங்கள் இருக்காது. முதுவை கிழவனாவும் அங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா இளைஞர் தான் என்றும் 16 தான். கிழவன் கிழவிக்கு வேலையே கிடையாது. அப்ப அதுவே ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு தானே. அதனால எப்படி இத்தனை கோடி பேர் சலாமையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நினைக்க இயலாது. எத்தனை கோடி பேரா இருந்தாலும் அது வேற ரிலேட்டிவிட்டி தியரி நீங்க கொஞ்சம் படிச்சு எல்லாம் உங்களுக்கு விளங்கும். அந்த உலகத்துக்கு போயிட்டுனா எல்லாம் ஃபாஸ்டா போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம நினைத்து பார்க்காத விஷயங்கள்லாம் என்ன செய்யும் சின்ன நேரத்தில் நடக்கும். நமக்கு தான் சின்ன நேரமா இருக்கும். அதனால அந்த மாதிரி மலக்குகள் இருக்க மேற்று எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல நடமாடிக்கிட்டு இருந்தா அதே மலக்கு போய் சொல்லணும். அவங்களும் நேரம் கேட்டு போயிருவாங்களே. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி நம்ம சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் காதுல கேட்டு வலைக்கும் சலாம் சொல்லிட்டு போயிடலாம்ல. வர இயலாம இருக்கும்போது நம்ம சலாம் சொல்லுங்கன்னு மார்க்கத்தில் சொல்லியாச்சு. அப்ப மார்க்கத்தில் அல்லாஹ்வும் கட்டளையிடுறான், சல்லு அலைஹி வ சல்லிமு, அவருக்கு நீங்கள் ஸலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றது கட்டளையிடுறான். அவங்க இல்ல உலகத்துல அவங்க வாழுகிற காலத்துக்கு இந்த கட்டளை பொருந்தும். அவங்க மௌத்தா போன பிறகு எங்க போய் சலாம் சொல்றது? அத ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சலாம் சொல்வதை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், அத்தஹியாத்துல உங்கள் மீது ஸலவாத்து சொல்வது எப்படின்னு கேட்ட உடனே நம்ம தொழுகையில ஓதுறோம்ல ஸலவாத்து, அதை சொல்லிக் கொடுக்கறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று நீண்ட இந்த ஸலவாத்தை சொல்லி தர்றாங்க. அப்ப நம்ம என்ன இதுல விளங்குறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாய் இருந்தாலும் அவங்க இந்த உலகத்துக்கு வர முடியாது. நம்ம சொல்லக்கூடிய செய்தியை இந்த மலக்குங்கிற மீடியேட்டர் தான் கொண்டு போவார். அங்க ஒரு செய்தி இங்க இருந்து ஒரு செய்தி பாஸ் ஆகணும்னு சொன்னா நான் அங்க போய் இந்த செய்தியை சொல்ல இயலாது. அவங்களும் இங்க என்னுடைய செய்தியை ரிசீவ் பண்ண இயலாது. அவங்க காது கொடுத்து வாங்கி கொள்ள இயலாது. அப்ப நாம் சொல்லக்கூடிய இந்த சலாம் அவர்களுக்கு போய் சேருவதாக இருந்தால் அதுக்கு அல்லாஹ் நியமித்திருக்கிற மலக்குகள் தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்று சொன்னா அப்ப என்ன விளங்குது? அவ்வளவு உறுதியான கோடை போட்டான்ல, வர இயலாது. சலாத்துக்கு பதில் சொல்றது கூட வர இயலாது. சலாம் சொன்னா பதில் சொல்ற கடமை தானே, அது கூட வர இயலாது. இங்க இருந்து சலாம நீங்க பார்சல் பண்ண இயலாது. அங்க இருந்து பதில் என்ன செய்யாது, உங்களுக்கு வரவும் செய்யாது. மலக்குகள் வேற 2 உலகத்துக்கு மேட்ச் ஆகக்கூடியவங்க. அவங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க, அந்த உலகத்துக்கு போவார்கள். அந்த மலக்குகள் வழியாகத்தான் இது கடத்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நசையிலையும் 1282 இன்னும் பல நூல்களையும் இது இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூலாவே இருந்தா கூட அவங்க திரும்பிலாம் என்ன செய்ய மாட்டாங்க, இங்க வரமாட்டாங்க, ஆவி எவ்வளவு நடமாடிட்டு இருக்க மாட்டாங்க, அந்த வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. இப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்துட்டு இப்படி பேய நம்புறது, இந்த மாதிரி எல்லாம் அடிப்படை இல்லாத மதத்தில் வேணா நம்புவாங்க. அவங்களுக்கு பேசிக்கல என்ன செய்யப்படல, இப்படி சொல்லி தரப்படவில்லை. நமக்கு அழகான ஒரு பேசிக்கை போட்டு வைத்திருக்கும் பொழுது அதை நம்ம மீறக்கூடிய வகையில பேய நம்பணும்னு சொன்னா இஸ்லாத்தை மறுக்கிற மாதிரி ஆகிவிடும். இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன உடனே சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா,
அதாவது வேற மதத்திலிருந்து காப்பி அடிக்கிறாங்க. இந்த பேய் பிசாசெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. பிற மதத்தவர்கள் இந்த ஆவிகள் வரும் போகும்னு சொல்றாங்க இல்லையா, அதை நம்பிக்கொண்டு இவங்க சொல்றாங்களா, அது மனசுல இருக்குது. இந்த மாதிரி சொன்ன உடனே பதில் சொல்ல இயலையா, உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய கலர் பூசி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இது சாதாரண விளக்கம். பொதுவாக பேய்னா என்ன அர்த்தம், செத்து போனவனுடைய ஆவி நம்மள்ட்ட வர்றது பேய், பொதுவா எல்லாரும் சொல்லி வைத்திருக்கிறது. இப்ப நம்ம ஹஜரத்துமார் என்ன செய்வாங்க, அவர் பயப்படுறாரா, அவர் பார்த்தாரு. அப்ப இது இஸ்லாமிய அடிப்படையில் இந்த பேயை என்ன செய்யறது, பேய் இருக்குன்னு நம்ம உண்டாக்கி ஆவணுமே. மார்க்க என்ன சொல்றது அப்படி முடிவெடுக்க நினைக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பேய் இருக்குன்னு எப்படியா சொல்லி ஆவணும். அப்ப ஆவி திரும்ப வராதுன்னு சொல்லிவிட்டாங்க. இந்த ரூட்ல போனா பேயை நிலைநாட்ட முடியாது, ரூட்டை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க தெரியுமா, பேய் என்று சொன்னா சைத்தான், அந்த மனுஷனுடைய ரூஹுங்க வராது. அவன் சைத்தான் இருந்தான்ல, அந்த சைத்தான் ஏறிக்கிடுவான். அப்ப ரூஹு அந்த ரூஹு டாக்டர் அடிபட்டு போயிருக்கு பாருங்களேன். இப்ப ஒரு பேய் என்று சொன்னா அவன் மத்த மதத்துல பேயின்னா செத்து போன ஆவி. அந்த ஆலிம்சாக்கள் வியாக்கியானத்துல பேயினா என்னன்னு கேட்டா, செத்து போனவன்ட்ட ஒரு சைத்தான் இருப்பான்ல, அவன் எங்க போவான், இப்ப அவன் அலைவானான். ஒரு ஆள் செத்த உடனே அவன்கிட்ட இருந்த சைத்தான செய்வான், அலைஞ்சு சுத்திக்கிட்டே இருப்பான, யாரா கிடைக்கிறான்னு சொல்லி அவன் ஒரு ஆளுக்கு நுழைஞ்சிக்கிறான். சைத்தான் நுழைஞ்ச உடனே என்னவாகிறது, இவன் 2 ஆள் டபுள் ஆள் ஆயிடுறான். இப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சைத்தான் தான் வந்துடுறானே தவிர ஆவி, நாங்களும் ஆவி வரலன்னு சொல்றோம். ஆவி வரலன்னு சொல்லும்போது நாங்க ஏன் குர்ஆனை மறுத்ததாவது, இஸ்லாத்திய நம்பிக்கை கலர் பூசுறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமே பேயின்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. இது சரியா, இதுக்கு மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டா மார்க்கத்தில் கிடையாது. ஏன்னா சைத்தான யாரு, சைத்தானோட டியூட்டி என்ன, சைத்தான் அல்ல எதுக்கு படைச்சிருக்கிறான், இதை விளங்குன ஒருத்தர் இந்த வாதத்தை வைக்கலாமா? சைத்தான் அல்ல படைச்சது எதுக்குன்னா வழி கெடுக்கிறது. அவனுடைய டியூட்டி என்ன, அவனுடைய வேலை மனிதன் நரகவாசியா போகணும், மனிதன் நல்லவனாக கூடாது. எப்படியாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலை செஞ்சு 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 அவன் நரகத்திற்கு போகணும் என்பதுதான் யாருடைய குறிக்கோள், சைத்தானுடைய குறிக்கோள். அது அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். 4வது அத்தியாயத்துல 60வது வசனத்தில், நிறைய குர்ஆன்ல இருக்கிற சாம்பிளுக்கு 2-3 வசனம் தான். 4வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் சொல்கிறான், யுரீது ஷைத்தானு ஐ யுதில்லஹும் லலாலம் பஈதா, ஷைத்தான் மனிதர்களை பெரும் வழிகேட்டில் தள்ளத்தான் நாடுகிறான். அவனுடைய நோக்கம், திட்டம், இலக்கு என்னவென்று சொன்னால் பயங்கரமான வழிகேட்டில் நம்மளை தள்ளுவது, எப்படியாவது நம்மளை பாவியாக்கணும், எப்படியாவது குற்றவாளியாக்கணும், எப்படியாவது நரகத்திற்கு உரியவர்களாக மாற்றணும். இது சைத்தானுடைய கொள்கை. அதுக்கு தான் சைத்தானுக்கு அவகாசம் கேட்டான். சைத்தான் அப்போதைக்கு எல்லாம் விரட்டிருப்பான், அப்ப அழிச்சிருப்பான்ல. அவன் கேட்டான், எனக்கு ஒரு டைம் கொடு, நான் என்ன செய்ய நல்லது வழிகெடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், இன்னக மினல் முன்தரீன், உனக்கு டைம் கொடுத்தாச்சுன்னா. எதுக்கு டைம் கொடுத்தேங்கிறான், வழி கெடுத்து பாடுறான்னு தான் எல்லாம் சவால் விட்டு தான் கொடுத்துருக்கான். எல்லாரையும் கெடுக்க முடியாது, நல்லடியார்களும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட உன்னுடைய பாச்சா பழிக்காது என்கிற மாதிரி எல்லாம் என்ன சொல்றான் சொல்லி அனுப்பிட்டான். அவனுடைய வேலை என்ன, மனிதனை எப்படியாவது சஜிதா செய்ய சொன்னான்ல மனுஷனுக்கு, அது மறுத்தான்ல. இந்த மனுஷனாலதான் நம்முடைய கிரேட் குறைஞ்சிச்சு, இந்த மனுஷனை படைக்காம இருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு இப்லீஸுக்கு அன்னைக்கு வந்த ஒரு வெறுப்பு, நம்மளை வழி கெடுக்கிறதையே ஒரு நோக்கமாக கொண்டு என்ன செய்யறான், இனி படைச்ச அந்த படைப்பு மட்டமான படைப்பு நான் காட்டுவேன் அப்படின்னு அவன் செய்யறான். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 120வது வசனத்தில் யஇதுஹும் ஒய் மன்னீஹும் ஒமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, ஷைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா பொய்யான வாக்குறுதியை கொடுப்பது, ஆசை வார்த்தை காட்டுவது, இந்த மாதிரி செய்து மக்களை வழிகெடுக்கிறான். ஒரு ஆசை, ஒரு தப்பான காரியம் செய்யும் பொழுது அது எவ்வளவு நல்லது, எவ்வளவு இன்பமா இருக்கு, எவ்வளவு ருசியா இருக்குன்னு காட்டுவான். அப்படியே நமக்கு அப்படியே ஓடும், கற்பனை ஓடணும் செஞ்சிடணும். இதுதான் சைத்தானுடைய வேலை. ஒமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, சைத்தான் மோசடியான வாக்குறுதியை தான் தருகிறான், உண்மையில் அது இன்பம் கிடையாது, அது உனக்கு துன்பம் தான் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு ஸய்யனலஹும் ஷைத்தானு மாகானு யாமலூன், அவர்கள் செய்கிற கெட்ட செயல்களை எல்லாம் சைத்தான் அழகானதாக அவர்களுக்கு காட்டி விடுகிறான். அவன் செய்யற கெட்ட செயல் சைத்தான் என்ன சொல்றான், உள்ள நுழைஞ்சுக்கிட்டு நீ நல்லதான் செய்யற, விடாது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணு, இதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வா, என்ன செய்யறான் அவன் சைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறான். இது 6வது அத்தியாயத்தில் 43 இருக்கிறது. இன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், சைத்தானுடைய வேலை என்னன்னு கேட்டா தீமைகளையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் ஏவுவதுதான் சைத்தானுடைய வேலை. இது நல்லா விளங்கிட்டீங்களா? இப்ப சைத்தான் மேலாடுறதுங்கிறாங்கல்ல, மேலாடுறது சரியா, சைத்தான் யாரு, நிறைய குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சைத்தானுடைய வேலை இதுதான் உங்களுக்கு விளங்கிடும். இப்ப
ஒருத்தனை வந்து பேய் பிடிச்சா சொல்றாங்க. பேய் கிறுக்கன் தானே, பேய் பிடிச்சா என்ன கிறுக்கன் ஆயிடுறான்ல, அவன் வந்து வேளாள ஆயிடுறான். இப்படி ஒருவன் கிறுக்கனாக ஆக்கிவிட்டால் சைத்தான் போய் என்ன செய்யறான், ஒரு ஆள் மேல ஏறி ஒரு ஆள் மேல மேலாடி அவனை வந்து கிறுக்கன் ஆக்கி விட்டுறான்னு சொன்னா இது சைத்தானுக்கு லாபமா நட்டமா? சைத்தான் கொள்கை என்ன? நரகவாசி ஆக்குறது. கிறுக்கன் ஆக்கணும் எப்படி நரகவாசி ஆக்குறது? கிறுக்கன் கொலை செஞ்சா அல்லாஹ் பிடிப்பானா? கிறுக்கன் வந்து தண்ணி அடிச்சா கேள்வி கேட்பானா? உலகத்திலேயாச்சும் கேட்பானுங்களா? உலகத்திலே ஒரு கிறுக்கன் யாராவது கொலை பண்ணிட்டான்னா அவனை தூக்கல போடுவானா? அப்ப ஒருத்தனை கிறுக்கன் ஆகிட்டான்னு சொன்னா அவன் என்ன தப்பு மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவன் குற்றமற்றவன் ஆக்கிடுறான். இது சைத்தான் லாஸ்ல, இது சைத்தானுக்கு நட்டம் இல்லைங்க. இது சைத்தானுக்கு லாபம் என்ன? உங்களை சுய நினைவோட வைத்து உங்களை பாவம் செய்ய வைக்கணும், சுய நினைவோடு உங்களை திருட வைக்கணும், சுய நினைவோட உங்களை பொய் சொல்ல வைக்கணும், சுய நினைவோட உங்களை பிராடு பண்ண வைக்கணும். அது சைத்தானுடைய வேலை. அப்ப நீ நரகத்துக்கு போவீங்க. அது மனிதனை நரகத்தில் கொண்டு தள்ளும். இப்ப நீங்க இந்த சைத்தான் தான் இந்த வேலையை செய்யறான் பேய்ன்னு சொல்லி ஒருத்தன்ட்ட இருந்த சைத்தான் மேல ஏறிக்கிட்டான்னு சொன்னா அப்ப மேல ஏறின சைத்தான் ஏறின பிறகு நம்ம வந்து கிறுக்கனால ஆயிடுறோம். இந்த பேய் பிடிச்சவன் சொல்றவன் அவனாம இருக்கிறான், வேற ஆள் ஆயிடுறான்ல. வேற ஆள் அவன் ஆகி இருக்கும் பொழுது அவன் கொலை செஞ்சா அது யார் பொறுப்பு? அந்த மனுஷன் பொறுப்பாளி ஆவானா? பேய் பிடிச்சிருக்கு பேய்னா கிறுக்கனா இருக்கான். கிறுக்கனா இருக்கக்கூடிய ஒருத்தன் எந்த தப்புகளை எவ்வளவு பாரதூரமான தப்புகளை செஞ்சாலும் மனிதர்களுடைய சட்டத்திலையும் அவன் குற்றவாளி கிடையாது, அல்லாஹ்வுடைய சட்ட பிரகாரமும் குற்றவாளி கிடையாது. கிறுக்கனுக்கு தொழுவு கடமையா? கிறுக்கனுக்கு நோன்பு கடமையா? கிறுக்கனுக்கு ஜக்காத்து கடமையா? ஒருத்தன் பிறந்ததுல இருந்து சாவரன் கிறுக்கன் வந்து செத்துட்டான்னு வைங்க, அல்லாஹ் ஏண்டா தொழுன்னு கேட்பான? அவன ஏண்டா நோன்புக்கு கேட்பானா? கிறுக்கனு கேள்வி கிடையாது, கொஸ்டின் பண்ண முடியாது. எப்ப கிறுக்கன ஆனானா அதுல இருந்து உள்ளதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, கேள்வி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைத்தானை அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கன்னு சொல்றானோ அதுக்கு மாற்றமான வியாக்கியானத்தை இவங்க கொடுக்கறாங்க. சைத்தான் ஒருத்தன், அந்த சைத்தான் என்கிட்ட வந்துட்டா என்ன நடக்கணும் தெரியுமா? ஏற்கனவே ஒரு 2 தடவை திருடினவன் 5 தடவை திருடணும், அப்படி இருக்கணும். 2 சினிமாவுக்கு போகணும், 10 சினிமாவுக்கு போகணும். அது எப்படி இருக்கணும்? அந்த சைத்தான் வந்து ஏற்கனவே ஒரு சைத்தான் இருக்கிறான், இன்னொரு சைத்தான் வந்து என்கிட்ட வந்துட்டான்னு சொன்னா, அடுத்தவன் சைத்தான் என்கிட்ட வந்துட்டான்னு சொன்னா மனிதனுடைய தப்புகள் அதிகரிக்கணும். இவன் கிறுக்கனாவோட போன தப்பு எங்க அதிகரிக்கிறது? இவன் வந்து லூசாவோட உளரோட செய்யறான், இவன் போய் தன்னுணர்வோட எந்த பாவமும் செய்ய மாட்டேங்கிறானே. அப்ப 2 விபச்சாரம் என்ன செய்யணும்? சைத்தான் இன்னொரு சைத்தான் ஏறிக்கிட்ட 4 விபச்சாரம் ஒரு நாளைக்கு பண்ணணும், அப்படிங்கிற மாதிரி நடக்குதா? அப்படி நடந்தா சைத்தான் வந்துடான்னு ஒத்துக்கலாம். டபுள் சைத்தான் இவன்ட்ட, அவன்கிட்ட ஒத்த சைத்தான், அவன் 2 சைத்தான் சொல்லலாம். அப்ப சைத்தான் இருந்தால் என்ன நடக்கணுமோ அது நடந்தா தான் சைத்தான் வந்தான்னு சொல்லணும். சைத்தான் வந்துட்டான், ஒருத்த சைத்தான் வந்துட்டான்னு சொன்னா அப்ப சைத்தானியத்து வந்து என்கிட்ட அதிகரிக்கணும், சைத்தானுடைய தன்மை என்னிடத்துல கூடணும், அப்ப சைத்தான் வந்துட்டான்னு சொல்லலாம். பிராக்டிகலா பார்த்தாலும் அப்படி இல்ல. இந்த மாதிரி பேய் பிடித்தவர்கள் சொல்றாங்களே அவங்க ரெட்டை தீமை செய்பவர்களா இல்ல, ஒரு தீமையும் செய்ய மாட்டேங்கிறான். சொல்ல போனா அவன் பாட்டு உலகம் அப்படி மயங்கி விழுந்துடும், அவ்வளவுதான். அவனுடைய லைஃப் சுருங்கி போய் விடுகிறது. அப்ப அந்த மாதிரியா இருக்கையில அந்த சைத்தான் நம்மள்ட்ட ஏறிட்டான்னு சொல்வது எப்படி அறிவுக்கு பொருத்தமா இருக்கு? இது மார்க்கத்துக்கு எப்படி உகந்ததா இருக்கும் என்று நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து சைத்தான் வந்து மனுஷன் மேல ஏறிட்டாங்கிறோம்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லா மனுஷன்டையுமே முதல்ல வந்து சைத்தான் இருக்கிறான், முதல்ல விளங்கிக்கணும். நம்ம சைத்தான் இருக்கானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மனைவிட்ட என்ன செய்யறாங்க? ஏத்திகாப் இருக்கிறாங்க. அப்ப ஏத்திகாப் இருக்கும்போது வீட்டுக்கு போக கூடாது இல்லையா, பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க மனைவி ஏதோ தேவைக்கான பேச வரும் பொழுது பள்ளிவாசல் நின்று மனைவி என்ன செய்யறாங்க? பேசிட்டு இருக்கிறாங்க, சபியாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாதுல, இருட்டா தான் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குரலை எல்லாம் கவனிச்சு 2 பேரும் கடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப இருட்டு நேரம் இல்ல, நள்ளிரவுலாம் நடமாட மாட்டாங்க, ஒரு 7 மணி அந்த மாதிரியான ஒரு டைமா இருக்கும். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கையில ஒரு 2 பேர் கடந்து போறாங்க, அன்சாரி ஆளுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? போற ஆளுகளை நில்லுங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என் மனைவி சபியாட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்க வாட்டு மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? நான் மனைவிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன், சபியாட்ட பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றீங்க, எங்கள்ட்ட சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, சைத்தான் வந்து மனிதனுடைய ரத்தம் ஓடுற இடத்துல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான், முழுசா நிறைஞ்சிருக்கான் சைத்தான். சைத்தான் எங்க இருக்கானா? நம்முடைய ரத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான். நீ சும்மா தான் போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சைத்தான் வேலையை காட்டுவான். ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச அது யாரா இருக்கு?
ராத்திரில இருட்டுல எதுக்கு பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு உனக்கு போட்டு விட்டுவான். நானா கூப்பிட்டு சொல்லிட்டா எனக்கு வராது. இப்ப என் மனைவி தான் சொல்லிட்டா பஞ்சாயத்து இல்ல. இல்லாட்டி என்ன பண்ணிடுவான்னு கேட்டா, அந்த செய்தான் இரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிற செய்தான் என்னை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்வான், போட்டு விடுவான். உங்க ரெண்டு பேருக்கு அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், இதை சொல்றேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி உட்பட பல நூல்கள் என்ன இருக்கிறது, இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப இதுல நம்ம என்ன விளங்குறோம், சைத்தான் நம்மள்ட்ட இருக்கிறான், எப்பவுமே என்ன செய்யறான், இருக்கிறான். எப்பவுமே இருக்கக்கூடிய சைத்தானை வைத்திருக்கிற நம்ம கிறுக்கணானமா, இரத்த நாளங்கள்ல எல்லாம் சைத்தான் இருக்கிறான். சைத்தான் இருந்ததுக்காண்டி மண்டலா போனோமா, சைத்தான் நம்மள்ட்ட இருந்ததுனால உளரணுமா, சைத்தான் நம்மள்ட்ட இருக்கும்போது நான் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட சைத்தான் இருக்கிறான், பேசிட்டு என்கிட்ட சைத்தான் இருக்கிறான், கரெக்டா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம லூசா போல இல்ல. அப்ப சைத்தான் ஒருத்தன் இருக்கிறதுனால லூசா போவானா, அந்த சைத்தான் ஏறுனா லூசா போயிட்டாங்கப்பா. ஏற்கனவே எனக்கு சைத்தான் இருக்கிறானே, எல்லாருக்கும் இருக்கிறானே. அப்ப எல்லாரிடமும் சைத்தான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம யாரும் என்ன செய்யல, தன்னுணர்வு இழக்கல, உளரல, நிதானமா இருக்கிறோம். யாரு மனநோயாளியா இருக்கணும் அவன் தான் அப்படி இருக்கிறானே தவிர சராசரி மனிதர்கள் யாருக்கும் சைத்தான் இருக்கிறதுனால இந்த பாதிப்பு வரல. எந்த பாதிப்பு வருது, தப்பு செய்யற பாதிப்பு வருது. சைத்தான் நம்மகிட்ட இருக்கிற என்ன பாதிப்பு வரும் சொன்னா, போய் சொல்ல சொல்லும், மோசடி பண்ண சொல்லும், ஏமாத்த சொல்லும், தில்லுமுள்ளு பண்ண சொல்லும், வணக்கங்களை செய்யாமல் ஆக்க சொல்லும், ஹராமானதெல்லாம் செய்ய சொல்லும். இப்படி வேண்டுமானால் சைத்தான் செய்வான். இது அவனுடைய வேலை. இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய சைத்தான் நம்மளை இப்படி கொண்டு போகத்தான் நினைக்கிறானே தவிர நம்மளை கிறுக்கனாக்கி விட்டாண்டு வைங்க, அந்த செயலையெல்லாம் நம்ம செய்யல, சைத்தான் தான் செஞ்சான். அந்த செயலையெல்லாம் சைத்தான் நம்மளை கிறுக்கனாக்கி விட்டுட்டு நம்மளை தன்னுணர்வு இழக்க செஞ்சு நம்ம மூளையை கண்ட்ரோலை இழந்துட்டு நம்மளை அந்த சைத்தானே என்னை இயக்கிட்டு இருந்தான்னு சொன்னா, நான் செய்கிற எல்லா காரியமும் நான் செய்யவில்லை, ஏன் நான் உடன்பட்டு செய்யல, அவன் செய்யறான், அந்த உடல்ல அவன் செய்யறான் வந்தால் குற்றவாளி அவன் தான் ஆவான். அப்ப இது அல்ல சைத்தானுடைய வேலை. அதனால இந்த சைத்தான் கலரை பூசி என்ன செய்யறாங்க, இது பேய் இருக்குது, அவனுக்கு விட முடியல. இந்த அப்பம் பாட்டன் பல தலைமுறையா சொல்லி கொடுத்த பேய இல்லைன்னு சொல்லுவதற்கு பெரிய கஷ்டமா இருக்கிறது. அதுக்காக என்ன செய்யறாங்க, அது ஆவிலாம் கிடையாது, அது ஓகே தான், ஆனா சைத்தான் தான் வர்றான் அப்படிங்கிற ஒரு டயலாக் விட்டு என்ன செய்யறாங்க, சமாளிக்க பாக்குறாங்க. அதுக்கும் மார்க்கத்தில் என்ன இல்ல, இடம் கிடையாது. அடுத்து என்ன செய்வாங்க, சில ஆளுக்கு ஜின்னு அடுத்து ஒரு இஸ்லாமிய கலர் பூசணும்ல. இது பேயின்னா என்னன்னு கேட்டா, அந்த இறந்து போன ஆவியில் அது இந்துக்களுடைய நம்பிக்கை. நம்ம இஸ்லாமிய பேய் என்னன்னு கேட்டா, ஜின்னு எரிக்கிறேன். ஒரு மனுஷன் என்ன செய்யும், ஜின்னு படைப்பு இருக்கத்தானே செய்யுது, அது ஒரு மனுஷனுக்குள்ள நுழைஞ்சுக்கிறேன். அப்படி நுழையும் போது என்னவாகும் கேட்டா, அது ஒரு பவர்ஃபுல்லானதா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனிதனுடைய செயல்பாடுலாம் அமைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஷைத்தான் மனுஷன் ஊடுருவி இருப்பாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. ஊடுருவது அர்த்தம் என்ன, வழி இருக்கிறது. ஊடுருவது என்று சொன்னால் நம்மள மூளையை செயலுக்கு செய்வது கிடையாது. நம்மளா இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம மூளை அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதா தான் மாறும். அவன் நம்ம ஓவர்டேக் பண்ணி போக மாட்டான். சைத்தான் நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளை தான் செய்ய வைப்பான். நம்ம விரும்பி செய்யக்கூடிய நிலைக்கு தான் நம்மளை தள்ளுவானே தவிர நம்மள மூளையை கிறுக்கன் ஆக்கி செயல்படாம ஆக்கிட்டு அவனை எடுத்து செய்வது கிடையாது என்பதை நம்ம பார்க்கிறோம். இது சைத்தான் எல்லாத்தையும் இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ஜின்னுங்கிற ஒரு படைப்பு உங்கள்கிட்ட எல்லாருக்குள்ளையும் ஊடுருவி ஒரு மனிதனுக்குள்ள தாங்கிட்டு இருக்குதா, அதுக்கு சாத்தியம் இருக்குதான்னு கேட்டா அதுக்கு சாத்தியமே கிடையாது. அது ஒரு தனி படைப்பு, அதுவும் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. மா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன். மனுஷனும் என்னை வணங்கணும், ஜின்களும் என்னை வணங்கணும் எல்லாம் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய இரு வித்தியாசமான படைப்புகள் தான் மனிதர்களும் ஜின்களும். அப்ப மனிதன்கிட்ட மனித உயிர் தான் இருக்கும், ஜின்னுட்ட ஜின்னு உயிர் தான் இருக்கும். அந்த உயிர் இந்த பாடிக்கு ஏத்துக்கிறாது, இந்த உயிர் அந்த பாடிக்கு என்ன செய்யாது, அது ஏத்துக்கொள்ளாது. அப்படிங்கிறது தான் மார்க்கத்தில் உள்ள ஒரு நிலைமை. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஜின்னு நம்ம மனிதனுக்குள்ள மேலாடுகிறது அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை வச்சு இந்த பேய் பிடிச்ச ஆட்கள் யாருன்னு கேட்டா ஜின்னு மேலாடிக்கின்ற ஆளுக அப்படின்னு மக்கள் என்ன செய்யறாங்க, ஆமா ஜின்னு கேள்விப்பட்டிருக்கிறவன் பொருத்தமா சொல்றாரு, விளக்கம் நல்லா இருக்கு, ஜின்னுங்கிற மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதுதான் ஜின்னு இருக்கிறதா உண்மையை தவிர அது மேலாடிக்கிறதுங்கிறான் பாருங்க, அது பொய். மேலாடுனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு கல்பு வரக்கூடாது, நானாவும் இருக்கிறேன் என்னுடைய ஜின்னாவும் நான் இருக்கிறேன்னு சொன்னா
மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌபிஹி, எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் உள்ளுக்குள்ளேயும் ரெண்டு மனங்களை ரெண்டு கல்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தல. இப்ப ஜின்னு என்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னா ஜின்னு கல்பு ஜின்னு மனசு ஒண்ணு, ஏன் மனசு ஒண்ணு ரெண்டாவதுல இது இல்லங்கிறன அல்லாஹ் அந்த கான்செப்ட்ல இது அடிபட்டு போய்விடும். அது போக சரி ஜின்னுங்கிற வச்சுக்கிறோம், ஜின்னு இருக்கட்டும். ஜின்னு செய்யற வேலையெல்லாம் நீ செய்யணுமா இல்லையா? என்கிட்ட ஜின்னு வந்துருச்சுன்னு சொன்னா என்னுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்கணும்? ஜின்னு மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஜின்னு செயல்பாடு என்ன? இந்த பேய் பிடிச்சவன்ட்ட ஜின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். ஜின்னு என்ன செய்யும்? சுலைமான் நபி சம்பவம் நீங்க குர்ஆன்ல படிக்கிறீங்க. பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு ராணியுடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்ப கால இஃப்ரீத் மினல் ஜின்னி, இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு சொன்னது, ஆனா ஆத்திக்க பிஹி கப்ல அன் தக்கும மின் மகாமிக்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் என்ன செய்வேன்? அதை கொண்டு வந்துருவேன். இன்னீல கவியும் அமீன், நான் ரொம்ப வலிமை மிக்கவன், நான் நம்பகமானவன், எடுத்துட்டு ஓடி போயிட மாட்டேன், கரெக்டா கொண்டு வந்துருவேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொன்னது. இது குர்ஆன்ல 27வது சூறாவுல 39வது வசனத்தில் இருக்கிறது. இன்னொரு ஜின்னு சொல்லுகிறது, இது ரொம்ப அதிகமா இருக்கு டைம் உட்கார்ந்து எந்திரிக்கிறது, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். ஆனா ஆத்திக்க பிஹி கப்ல அன் யர்தத இலைக்க தர்புக, உங்களுடைய கண்களை மூடி திறப்பதற்கு முன்னாடி நான் அதை எடுத்துட்டு வந்துருவேன்னு சொல்லுது. சொல்லி முடிச்சு பார்த்தா முன்னாடி இருக்குதுன்னு முதல்ல சொல்லி இருக்கிறோம். இத அப்ப இதை வச்சு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஜின்னு வந்துருச்சுன்னு வைங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். எந்த மாதிரி வேலை? ஒபாமாவை கொண்டாந்து நிப்பாட்டணும், செஞ்சு காட்டு. பெரிய மேட்டர் இல்ல. எங்க ராணியுடைய சிம்மாசனத்தை செஞ்ச மாதிரி என்ன செய்யணும்? வெள்ளை மாளிகையில உள்ளதெல்லாம் தூக்கணும் இங்க வச்சு போடணும், பென்டகன்ல உள்ளதெல்லாம் தூக்கணும் என்ன செய்யணும்? ஆப்கானிஸ்தான்ல போட்டு போடணும். அது மாதிரி செஞ்சு சொன்னா அப்படி செஞ்சு காட்டினா அடைய வந்துட்டு ஜின்னு இருக்குன்னு சொல்லலாம். இவன் ஜின்னு இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? இவன்ட்ட ஜின்னு இருக்கிற மாதிரி ஏதாவது செய்யறானா? மனிதனை போல சாப்பிடுகிறான். மனிதனோட ஒரு சில குறைபாடுகள் தான் இருக்கே தவிர கூடுதல் இவன்ட்ட என்ன இருக்கிறது? ஜின்னு மேலாடி கிட்டது என்று சொன்னா ஜின்னுடைய ஆற்றல் வரணுமா இல்லையாப்பா? ஜின்னு மாதிரி ஏதாவது செய்யணுமா இல்லையா? அப்ப அதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி என்னன்னு கேட்டா ஜின்னை பற்றி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இங்க இருந்து நம்ம விண்வெளிக்கு போறோம்னு வைங்க, விண்வெளிக்கு நம்ம போறாந்தா சாதனங்கள் வேணும். அதுக்கு ஒரு ராக்கெட் போக்குவரத்து எல்லாம் தயார் பண்ணி கொண்டு இல்லாபி சுல்தான் அதுக்குள்ள பவரோட தான் நம்ம என்ன செய்யணும்? போக வேண்டி இருக்கும். ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த பூதம் இந்த மாதிரி உடல் இருக்கு இல்லையில, அதனால என்ன செய்வாங்கன்னா ஃபாஸ்டா ஒளி வேகத்தில் போவாங்க. ஜின்களை என்ன செய்யும்? இங்க இருந்து அங்க போயிடும், வானத்துக்கு போயிடும், அங்கிருந்து ஒடியாந்துரும், எல்லாம் செகண்ட்ல ஒடியாந்துரும். அவ்வளவு வேகமாக அது போகும். எந்த அளவுக்குன்னு சொன்னா வானவர்கள் முதல் வானத்துல பேசிட்டு இருக்காங்கல்ல, அதை போய் ஒட்டு கேட்க போகுமா ஜின்கள்லாம். ஒட்டு கேட்க போகும்போது என்ன செய்யும்? அதை கேட்டு இங்க மக்கள் மத்தியில பரப்பி விட்டுரும். இந்த இஸ்லாம் ரசூலுல்லாஹ் வந்த பிறகு தடுக்கப்பட்டுருச்சு. ஜின்கள் மேல் உலகத்துக்கு போனா என்ன செய்யாது? ஒட்டு கேட்க முடியாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது கேட்டா, வானுலகத்திற்கு நாம ஏறி செல்லி போகிறோம், ஜின்கள் பேசிக்கிறோம், வானுலகத்துக்கு ஏறி சொல்லி போகிறோம். ஆனா பொமை எஸ்தமியல் ஆன், இப்ப நம்ம ஒட்டு கேட்கறதுக்கு போனா எஜிதுலஹு ஷிஹாபன் ரசதா, அது ஒரு தீப்பந்தத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது, போக முடியல. நம்ம இங்க இருந்து வானுலகத்துக்கு போய் மலக்குல என்ன பேசுறான்னு கேட்க போனா தீப்பந்தத்தை விட்டு எரிகிறாங்க, நமக்கு வானுலகத்து செய்தியை ஒட்டு கேட்க முடியலன்னு தோல்வியோட ஜின்கள் திரும்பினது. இதே கருத்தை இந்த கருத்து 72:9, 37:10, 15:18 இந்த 3 வசனங்கள்லயும் இந்த செய்தி எல்லாம் சொல்றான். அதாவது ஜின்கள் வேலை வரைக்கும் போயிரும் சொல்லி. அப்ப என்ன பண்ணணும்? இவன்ட்ட ஜின்னு இருந்தா அவ்வளவுக்கு இல்லாட்டாலும் இவன் அமெரிக்காக்கான இப்பதான் செவ்வாய்க்கு போன வருஷம் விட்ட விண்கலம் செவ்வாயில இப்பதான் இறங்கி இருக்குது, ஆள் இல்லாத ஒரு விண்கலம். இவன் என்ன செய்யணும்? அங்க போய் நேரம் இறங்கிட்டு அந்த பென்டகனுக்கு போஸ்ட் கொடு, ஜின்னு வச்சுக்கிறீங்களா? ஜின்னு போயிருமா இல்லையா? அப்படி தூக்கிட்டு சந்திரன்ல போய் இறங்கு, செவ்வாயில போய் இறங்கு, அங்க இறங்கி அதுக்கு அங்கெல்லாம் போனா கூட அது பாதிக்காதுல. இப்ப நம்ம சந்திரனுக்கு போனோம் செத்து போயிருவோம். ஏன்? அதுக்கு காத்து கிடையாது, சுவாசிக்கிற முடியாது, ஆக்சிஜன் கிடையாது. அது மாதிரி செவ்வாய்க்கு போனால் அது மாதிரி என்ன செய்யும்? கடுமையான குளிராக இருக்கும், விரைச்சி போயிருவோம். இப்படியான பல விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இவைகள் தான் ஜின்கள் தான் போகுமே, மேல வரைக்கும் போகுமே, வானூல் வரைக்கும் போனா கூட அதுக்கு ஆக்சிஜன் மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. அப்ப உங்ககிட்ட ஜின்னு வந்துட்டு தான் மேலாடிதான் நீ பையா இருக்கிறேன்னு சொன்னா அப்படி காட்டு. ஒரு மரத்துல சரி ஜம்ப் பண்ணி நின்று பார்ப்போம். ஒரு 14 மாடி கட்டத்துல என்ன செய்யணும்? இந்த பார் அப்படி அங்க நிக்கணும், அங்க இறங்கணும், அவ்வளவு காட்டு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அடை இவன்ட்ட ஜின்னு இருக்குது, ஜின்னு செய்யற வேலையெல்லாம் செய்யறான், செயல்களை வச்சா ஜின்ன பார்க்க முடியலன்னா செயலால் பார்க்கணுமா இல்லையா? ஒண்ணு சின்ன கொண்டாந்து காட்டு, அது பார்க்க முடியாது. இல்லாட்டி எதை காட்டு? ஜின்னு செய்யற வேலையை நீ செஞ்சு காட்டு. அப்ப நான் என்ன தோத்துக்கிறேன்?
ஒன்னு இடத்துல ஜின்னு இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அப்ப ஜின்னு சொல்வது இருக்கிறது உண்மை, ஆனா அதெல்லாம் பேய் கிடையாது, விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இறந்து போன ஆவிதான் பேய் என்றாலும் அது பொய், ஷைத்தான் தான் பேய்ன்னு சொல்றாங்களே அதுவும் பொய், ஜின்னு தான் வந்து மேலாடுதுங்கிறாங்களே அதுவும் பொய் என்பதை வழங்கி கொண்டோமே. ஆனால் நம்ம பேய் பிசாசுங்கிற மேட்டருக்கு வரவே மாட்டோம். இன்னும் சொல்ல போனா இப்ப ஜின்னு இருக்கு, நமக்கு நம்ம கண்ணை கொண்டு நம்ம பாக்குறோம். பேய்க்கு அந்த பஞ்சாயத்து இருக்குதா? இல்ல. ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு வைங்க, அவனுக்கு 2 கண்ணையும் கட்டிவிட்டு ஏத்தாப்புல உள்ள பார்க்க சொன்ன பாக்குவானா? இந்த கண்ணுக்கு தான் அந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. உன்ட்டு பேயிலப்பா இருக்குது, செத்து போன ஆவி தானே இருக்குது, அதான் பார்க்கும்ல, அதான் பேசிட்டு இருக்கு பையன்ட்ட. அப்ப என்ன செய்யணும்? கண்ணை கட்டின உடனே அது கரெக்டா பேசணும். ஜின்னு ஒன்ட்ட இருந்தாலும் கரெக்டா ஆளை கண்டுபிடிக்கணும், சைத்தான் ஒன்ட்ட இருந்தாலும் கரெக்டா ஆளை கண்டுபிடிக்கணும். சைத்தானுக்கு இந்த கண்ணெல்லாம் தேவையில்லைல, சைத்தான் வந்து கண்ணு இல்லாம பாப்பான்லங்க, இந்த கண்ணை வச்சு பாக்குறது இல்ல தானே. ஜின்னுக்கு இந்த கண்ணு தேவையில்லை தானே, செத்து போன ஆவிக்கு இந்த கண்ணு இல்லாம தானே வந்துச்சு. அது கண்ணு இல்லாம தானே கபர்ஸ்தான்ல எழுதி வந்துச்சுங்கிற. அப்ப கண்ணு இல்லாம வந்ததுக்கு இப்ப கண்ணு. அப்ப இந்த பேய் பிடிச்சவன கண்ணை கட்டி போடுங்க, கண்ணுக்கு நான் யாருன்னு கேளுங்க, சொல்லணுமா இல்லையா? தெரியாது, யாருன்னு கேட்டா தெரியாது. முதுகுக்கு பின்னாடி அடிக்க போங்க, உண்மையிலேயே அந்த ஆவி அவன்கிட்ட இருந்தா திருப்பி அடிச்சிடணும். முகத்துக்கு நேரம் வந்தா தான் தடுக்க பாக்குறானே தவிர முதுகுக்கு பின்னாடி வந்து அதையும் அந்த செய்தான் பார்க்கல, அதையும் அவன்கிட்ட இருக்கிற ஜின்னு பார்க்கல, அதையும் அவன்கிட்ட உள்ள அந்த ஆவி பார்க்கல. அதை பார்க்குமே, ஆவிக்கு தான் மேட்டர் கிடையாது, எல்லா பக்கமும் போகுமே பார்க்குமே. இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது என்ன இருக்கு? ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை நமக்கு போதித்து விட்ட காரணத்தினால், அது ஆழமாக உள்ளத்துல பதிந்து விட்ட காரணத்தினால் நம்ம என்ன செய்யறோம்? பேய் பிசாசு நம்புகிறோம். அதே நேரத்தில் வந்து சில செயல்களை நீங்க பார்க்கலாம். இந்த பேய் பிடிச்சவங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க சில காரியங்களை செய்வாங்க. என்ன செய்வாங்க? பேய் பிடிச்சவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை தூக்க இயல. சாதாரணமா பேய் பிடிச்சவங்க தூக்குவாங்க, நயசமா தூக்குவான். தூக்க முடியாத ஒரு பொருள் என்ன செய்வான்? தூக்குறத பாக்குறீங்க. இப்ப பேய் பிடிக்காத ஒரு நாம இதுல முட்டுவானா? ஓடி போய் மண்டையை முட்டுவானா? இந்த பேய் பிடிச்ச முட்டுவான். நான் போய் வேகமா அந்த செவத்துல முட்டுறதுக்கு நான் பயப்படுறேன். பேய் பிடிச்சிருந்து சொல்றான் இல்லையா, இந்த பேய் பிடிச்சவன் வந்தவன செய்யறான், அவன் மட்டும் வேகமா முட்டுறான், ரொம்ப அடிக்கிறான், ரத்தம் ஊத்து, அவன் பாட்டு அடிக்கிறான். அது அழுவ மாட்டேங்கிறான், ரத்தம் ஊத்துனா என்ன செய்ய மாட்டேங்கிறான், அதையும் திருப்பி செய்யறான். மாடியில இருந்து குதிக்கிறான், மாடியில என்ன செய்யறான்? 20 அடி மாடியில இருந்து புத்திர கீழே குதிக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? குதிக்க மாட்டோம், பயப்படுவோம். அப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குடம் தண்ணியை குடிக்கிறான், ஒரு 2 குடம் தண்ணி குடிக்க முடியும் மனுஷனுக்கு, ஒரு செம்பு தண்ணியை குடிக்கலாம். இவன் என்ன செய்வான்? ஒரு குடத்தை எடுத்து போட்டு குடிச்சுட்டே இருப்பான். என்ன ஆச்சரியமா இருக்கும். 4 நாளைக்கு தூங்க மாட்டான். நீங்க 4 நாளைக்கு தூங்காம இருக்க முடியுமா? அப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிற சக்தி மகான் எல்லாம் தூங்கிடுறான். பெரிய சக்தி இருக்குங்க, இவனுக்கு தான் மகான் சொல்ல போனா என்ன செய்யறான்? இந்த பேய் பிடிச்சான்னு சொல்றாங்க பாருங்க, இவன் வந்து என்ன செய்யறான்? அதீதமான விஷயங்கள்லாம் செய்யறான். அது மாதிரி என்ன பண்றான்னு கேட்டா, 10 வருஷத்துக்கு முந்தைய நடந்ததெல்லாம் சொல்றான். எப்படி? நான் அந்த ஏரிக்கரையில போய் கொண்டிருக்கும் பொழுது நீ இந்த மாதிரி என்னை சேட்டை பண்ண, அதனால உன்ட்ட வந்துட்டேன் அப்படின்னு பேய் பேசுது. அந்த பேய் தானே பேசுது. அந்த பேய் வந்து அதனுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அப்படி சொல்லும் போது பார்க்கும் பொழுது எப்படி இதெல்லாம் தெரியுது, இந்த மனுஷனுக்கு தெரியாத, என்ன புதுசா சொல்றானே, அது மாதிரி தெரியாத பாஷையெல்லாம் பேசுது. பேய் பிடிச்சவன தமிழ் பேசியிருந்தா அரபி பேசுறான், இங்கிலீஷ் பேசுறான், மலையாளம் பேசுறான். அப்ப எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். அப்ப நம்ம என்ன எதுல நம்பிடுறாங்கன்னு இதை பார்க்கும் பொழுது நீங்க என்னதான் இல்லைன்னு சொன்ன இருக்குல்லங்க, எதனால நம்ப மாட்டேங்கிறான்? நம்ம என்னதான் ஆதாரங்களை கொண்டு சொன்னாலும் இந்த இருக்குத ஒரு சக்தி இருக்க போய் தானே தமிழ் பேசணும், இப்படி இங்கிலீஷ்ல பேசுறான். அவன்கிட்ட என்ன சக்தி இருக்கு அதுதானே அவன் செய்ய முடியும், அதோட கூடுதலா செய்யறானே அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? அது உண்மையா இருக்குமோன்றது இதுதான் காரணம். பேய நம்புறது காரணம் என்னன்னு கேட்டா, கண் முன்னாடி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்மள என்ன செய்கிறது? பேய நம்பக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆனா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு மேட்டரே கிடையாது. என்ன மேட்டர் இல்ல, அந்த அவன் செய்யற எல்லா வேலையும் நம்மளும் செய்ய முடியும், அவன் செய்யற அனைத்து வேலைகளையும் நமக்கு செய்ய முடியும். அறிவு உள்ளவன் என்ன செய்வான்னு கேட்டா கால்குலேஷன் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? நம்ம மண்டை எதனால் படைக்கப்பட்டிருக்குது, அந்த செவரு எதனால் படைக்கப்பட்டிருக்கிறது, இதை போய் அது முட்டினா என்ன ஆகும், அது ரத்தம் வடியும், ரத்தம் வடிஞ்சா என்ன ஏற்படும், எது பண்ணுவான்? சுய நினைவோட இருக்கான அவனுக்கு மூளை வேலை செய்யறதுனால அவனுக்கு என்ன செய்யும்? நம்ம முட்டும், எதுக்கு நமக்கும் முட்ட முடியும், அவன் முட்டின மாதிரி நமக்கு முட்ட முடியும், நம்ம ஏன் முட்ட மாட்டேங்கிறோம்? மூளை வந்து பிரேக் போடுது. என்ன போடுது? அடே இப்ப முட்டி போடாதடா, அது வேற மெட்டீரியல், ஓ மெட்டீரியல் வேற, 2 மோதி கிடைச்சா உனக்கு தான் சேதம், அதுக்கு ஒண்ணு ஆகாது, நீ தான் தெரிச்சு போயிருவ, ரத்தம் வரும் வலிக்கும் அப்படின்னு சொல்லுது எது? மூளை. 20 அடி மேல இருந்து குதிக்க போறேன், குதிக்க போகும்போது நான் என்ன செய்வேன்? மூளை, அடே 20 அடி உயரம்டா, நீ இந்த புழுந்தின வை, கீழே தர சரியில்லாம இருக்குது,
வைக்க போறதா குதிச்சுட்டு போயிடலாம். வெறும் தரையில குதிச்சு கட்டாந்தரில் குதிச்சு வை, கால் உடைஞ்சு போயிரு மண்டை உடைஞ்சு போயிரு கணக்கு பண்ணி பாட்டிடுவேன். குதிக்கலாம்னு நினைக்கும் போது என்ன செய்யறது, நான் குதிக்க மாட்டேங்கிறேன். ஏன் குதிக்க மாட்டேங்கிறேன், என்னுடைய மூளை வேலை செய்யும் பொழுது இவ்வளவு கணக்குகளையும் அது பண்ணுகிறது. அதே மாதிரி தண்ணியை குடிக்கிறேன், போத மறையாட கொடுக்குற சாப்பிட்டீங்களா 2 குடம் தண்ணி பத்தாதா அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு மேல பண்ணீங்கன்னா உனக்கு ஓட முடியாது ஆட முடியாது. அந்த கண்ட்ரோல் அவனுக்கு என்ன இருக்கு, சிறுக்கனா இருக்குன்னா அந்த கால்குலேஷன் பண்ணாது. கால்குலேட்டர் ஃபெயிலியரா போயிட்டதுனால அவன் என்ன செய்யறான், அடி எவ்வளவுக்கு ரப்பர் இழுக்கிற அளவுக்கு இருக்குதோ உங்களுக்கு முடியும். ஏன் நீங்க போட்டி போட்டு 200 இட்லி சேர்த்து தின்றவன் பார்க்கல, இந்த பேய் பிடிச்சவன் நிக்கிறாங்க. ஒரு வெறின்னு வந்துடும் பொழுது ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனுஷனுக்கு 200 இட்லி திங்க முடியும், 100 இட்லி திங்க முடியுமா? 100 இட்லி திங்கிறாங்க. சாப்பிடுற போட்டின்னு வச்சு சொன்னா அது எப்படி செய்யறது, 5 இட்லி 6 இட்லி ஒரே நாள் திங்க முடியாது. 6க்கு ட்ரைனிங் இருக்கணும், அப்புறம் 7க்கு ட்ரைனிங், அப்புறம் 10 தின்னு ட்ரைனிங் ஆகணும், அப்புறம் 20 தின்னு ட்ரைனிங் ஆகணும், அப்புறம் 100க்கு ட்ரைனிங் எடுத்துட்டான்னு வைங்க அவன் பாட்டு திங்கிறான். அப்ப இது கிறுக்க மட்டும்தான் செய்யறான், இவன் தானே செய்யறான், அவன் பிராக்டிஸ் பண்ணி செய்யறான். இவன் என்ன செய்யறான், மூளை கால்குலேஷன் பண்ண அதனால செய்யறான். அதே மாதிரி சில பேர் என்ன செய்யறாங்க, பல்ப திங்கிறான், பிளேட திங்கிறான். சுயநலம் உள்ளவன் ஒரு போட்டிக்காக வேண்டி ஒரு சாதனை கின்னஸுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, ஆணியெல்லாம் திங்கிறான், கின்னஸ்ல நான் பேர் வரணும் அப்படின்னு. அது எப்படி செய்யலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன செஞ்சு ட்ரைனிங் எடுத்து குடல் எதை வேண்டாலும் நம்ம ட்ரைனிங் ஆகிக்கிறோம். உடம்பை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம பழகுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன செய்யும், தன்னைய மாற்றிக்கொள்ளும். அந்த ஒரு தத்துவத்தை வழங்கி கொண்டு இப்படிலாம் செய்யறாங்க. கிறுக்க என்ன செய்யறான், கால்குலேஷன் பண்ண மாதிரி திங்கமா கூட எழுதிமா, திங்கக்கூடிய சாப்பாடை வேணாமா, திங்கக்கூடாத பொருளை என்ன செய்வான் எடுத்துமா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா இது மனிதன் இந்த சக்தி இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஒரு விரட்டிட்டு வர்றான், துப்பாக்கி எடுத்து என்ன செய்யறான், சுடுறதுக்கு விரட்டிட்டு வர்றான். நீங்க தப்பிச்சு ஓடுறீங்க, ஓடும்போது எதிர்த்தாப்புல ஒரு சவர் இருக்குது, ஒரு 5 அடியில சவர் இருக்குன்னு வைங்க, ஓடுனா என்ன செய்வீங்க, ஒரு ஜம்படி தாண்டிடுவீங்க. நாளைக்கு உடைச்சா தாண்ட மாட்டீங்க. இன்னைக்கு அவங்க சுடுறதுக்கு வர்றாங்கல்ல, இப்போதைக்கு காயம் பட்டாலும் சரி கால் உடைஞ்சாலும் சரி உசுர காப்பாற்றணும். அதனால என்ன செய்யறோம், அவங்க உரட்டிட்டு வர்ற துப்பாக்கி சுட்டு போடுவாங்க இல்லைன்னா அப்படின்னு பயம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யுதுன்னு கேட்டா மூளை என்ன செய்யுது, எது முதலிடம் பாக்குது, காலா உயிரா கணக்கு கால் போடாலும் பரவாயில்ல ஒரே ஜம்படி போயிடறான். குதிச்சு பார்த்தா அங்க கால் வலியும் தெரியாது, கீழே முள்ளெல்லாம் அடிபட்டு வந்திருப்பான், சரசந்து கிழிச்சிருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒரே இலக்கு என்னது, மூளை அனைத்து செக்ஷனும் செயல் இழந்து போய் ஒரே செக்ஷன் தப்பித்தது. ஒரே செக்ஷன் அது சிங்கத்தை தப்பிக்கணும், துப்பாக்கியும் தப்பிக்கணும், இந்த கொலை செய்ய வர்ற அவன்கிட்ட தப்பிக்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஓடும் பொழுது நம்மகிட்ட அதீதமான சக்தி வெளிப்படுதா இல்லையா? இதையே நாளைக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நம்மளே குதிச்சுட்டு இதுல எப்படி நம்ம குதிச்சோம், இவ்வளவு உயரத்துல இருந்து பாஞ்சிருக்கிறோம், இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்குவான். அப்ப என்னன்னு கேட்டா சில மூளையுடைய சில செக்ஷன்கள் அடிபடும் பொழுது அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் என்ன செய்யும், வெளிப்படும். இந்த மயக்கத்துக்கு போட்டு நான் உடைக்கிறேன், எனக்கு உடைக்க இயலாதா? கிறுக்கன் உடைக்கிறேன், நான் உடைக்க மாட்டேங்கிறான். கிறுக்கன் என்ன செய்யறான், இதை எடுத்து போட்டு உடைக்கிறான். நான் என்ன செய்யறேன், உடைக்கும் போது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும், கீழே போட்டா நொறுங்கி போயிருமே, 100 மரம் வாங்கணுமே, அது காசு இல்லையே, அது காசு இருந்தா கூட வேஸ்டா செலவாகுமே, நம்ம அது சம்பாதிக்கணுமே, எவ்வளவு பாடுபடணும், இதை உடைக்க கூடாதுன்னு சொல்றான். எனக்கு உடைக்க தெரியாது, முடியாத முடியும். கிறுக்கனுக்கும் உடைக்க முடியும், எனக்கு உடைக்க முடியும். கிறுக்கன் உடைக்க மாட்டேங்கிறான், அவன் கணக்கு பார்க்க மாட்டான், அந்த செக்ஷன் ஃபெயிலியரா போச்சு. அப்ப உண்மையில என்னன்னு கேட்டா இந்த பேய் என்பது மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு. நல்லா விளங்கிக்கணும். பேய்ங்கிறது என்னன்னு கேட்டா மூளையில ஒரு கோளாறு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதுல என்ன செய்யறேன், அதுல உள்ள சில செயல்பாடுகள்லாம் அதுக்கு அழகா அந்த காலத்தில் பேர் வச்சிருக்காங்க. கிறுக்கனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, லூசு. இப்ப லூசு வயர் லூசா இருக்குன்னு என்ன செய்யும், வயர் கரண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல லூசா இருக்கு, ஸ்க்ரூ லூசா இருந்தா என்ன செய்யும், எரியும் அமரும் திடீர்னு எரியும், திடீர்னு ஆஃப் ஆகும், திடீர்னு எரியும். அவர் லூஸ் ஆகுதா இல்லையா? இவன் அது மாதிரிதான் லூசா சப்ளை சரியா இருக்காது. மூளையில இருந்து அவனுக்கு வரக்கூடிய சில செக்ஷனுக்கு சப்ளை சரியா இல்லைன்ற உடனே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், வேலை செய்யும். லூசுங்கிறான், மரங்கள் இருந்துச்சுங்கிறான், மரையை டைட்டா பண்ணி வச்சாதான் பிடிக்கும், அது லூசு தான். அப்ப லூசுன்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க, தமிழ்ல ஒரு அழகான பேரு. அப்ப லூசுங்கிறத தான் இவன் பேய்ங்கிறான். லூஸ் ஆகிவிட்டால் அவன்கிட்ட அபரிமிதமான சக்தி வருங்க. எல்லா மனுஷன்ட்டையும் அந்த சக்தி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த சாதனைகளுக்காக சில பேர் செஞ்சு காட்டுறான். ஒரு 15 நாளைக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க இறங்காம, உங்களுக்கு முடியுமா? முடியும் சக்தி. நம்ம என்ன செய்யலாம், எதுக்கடா போட்டு மனசு ரெஸ்ட் வேணுமா இல்லையா, எதுக்கு சுத்தணும்னு நினைக்கிறான். அவன் என்ன செய்யறான், பேராகணும் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி 1 நாள் ஓட்டி 2 நாள் ஓட்டி 3 நாள் ஓட்டி இப்படி ட்ரைனிங் எடுத்து 15 நாளைக்கு சைக்கிள் ராவு பகலா சைக்கிளே ஓட்டுறான், சைக்கிளே தூங்குறான்,
சைக்கிள்லயே வந்து சாப்பிடுறான், இறங்கவே மாட்டேங்கிறான். அப்ப சைக்கிள் ஓட்டு அந்த மாதிரிலாம் பாத்துருக்கீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டும் சாதனை 15 நாள் ஓட்ட போகிறாருங்கிறோம். இதெல்லாம் எல்லாத்தையும் இருக்குது. இது வந்து மனிதன் ட்ரைனிங் எடுத்து செய்யறான். கிறுக்கு வந்து ட்ரைனிங் இல்லாம செஞ்சிருவான். கிறுக்குன்னு செய்வான், 20 நாளைக்கு கூட செய்வான், தூங்காமே இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே பாதிக்காது. ஏன்? அவனுக்கு மூளைக்கு ஓய்வு தேவையில்லை. மூளை வேலை செய்யணும் ஓய்வுன்னு வேலையை செய்யலையே. ஒர்க்காவலங்கிறதுல ஓய்வு தேவையில்லை. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு சொல்றாங்க. அதே மாதிரி பல பாஷை பேசுறாங்கிறாங்க. பல பாஷை பேசுறாங்கன்றாங்களே, அதுவும் என்ன காரணம்? பல பாஷை எவனும் பேசுறது இல்ல. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, என்னுடைய பேச்சை நீங்க போட்டு பாருங்க, அதுல வந்து சில ஆங்கில சொற்கள் வந்திருக்கும். வருமா இல்ல? நான் தமிழ் பேசினா கூட அது என்ன செய்ய, ஆங்கில சொற்கள் சிலது வரும். அப்ப நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய உருது சொல்லு, இந்தி சொல்லு, ஏதாவது சொற்கள் என்ன செய்யும் வரும். அப்ப நம்ம சபை அறிஞ்சு என்ன செய்வோம், நம்ம தமிழ் மக்களுக்கு பேசுறோம்னு தமிழையா பேசுவோம். அது மாதிரி ஆங்கில மக்கள்கிட்ட பேசுறது, ஆங்கிலம் தெரிஞ்சு எனக்கு தெரியாது, ஆங்கிலம் தெரிஞ்சாலா இருந்தா ஆங்கிலமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கிறுக்கனா போன என்ன ஆகும்னு கேட்டா, உள்ள ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல தாறுமாறா என்ன செய்யும், எனக்கு தெரியும் தமிழ் ஆங்கிலம் எல்லாம் கலந்து வரும். புரிச்சு எடுத்து அந்த கோர்க்க தெரியாது. அதனால வாயில வந்தாலும் வரும் பொழுது 2 அரபி வார்த்தை வரும். அரபி கிராமர் படி அந்த வார்த்தை வராது. 2 ஆங்கில வார்த்தை வரும். ஆங்கில கிராமர் படி அந்த வார்த்தை வராது. தமிழே வரும், தமிழ் கிராமர் படி ஒரு அர்த்தம் உள்ளதாக என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அர்த்தம் இல்லாம நீங்க ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்குன்னு வைங்க, கேசட் அந்த காலத்துல ஆடியோ வச்சிருப்பாங்க, கேசட் இழுத்துக்கிச்சு வைங்க, இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அதுல ஒழுங்கான ரெக்கார்டா இருக்குது. ரெக்கார்ட் ஆனாலும் அதுல ஏதோ இழுத்துருச்சுன்னு சொன்னா அது அந்த டேப்பை போட்டா என்ன செய்யும், ஒரு டைப்பா சத்தம் வருதுல, அந்த கண்டிஷன் இவன் ஆயிடுறான். அது மாதிரி உளரும் போது தமிழ் பேசுறான், மலையாளம் பேசுறான், சிங்களம் பேசுறாங்க தவிர எல்லாமே இதுல மேட்டர் என்னன்னு கேட்டா, இதை நம்புவது மனநோய். பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களே, அது வந்து மனநோயில சேர்க்கக்கூடாது, அது ஒரு உடல் ஊனத்துல சேர்க்கணும். ஆனா எல்லாருமே அதுல சேர்த்திருக்கிறாங்க. மனசுல நம்பிக்கை சம்பந்தப்பட்டதுதான் மனநோயில சேர்க்கணுங்க. மூளையில நரம்புல பாதிப்புங்கிறது அது மனநோயா? அது உறுப்புல வரக்கூடிய நோய். அவனுக்கு மூளை நரம்பில அதுக்கு என்ன இருக்கிறது, சில பாதிப்பு, ரத்த சப்ளை இல்ல, மூளை சுருண்டுக்கிருச்சு, கனெக்ஷன் சரியில்லை, இந்த மாதிரி சில கோளாறுகள் ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது அவன் கிறுக்கன் என்று சொல்லி அதுக்கு உள்ள வைத்தியத்தை செய்யணும். அது கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க முடியாது. கிறுக்கனா போயிட்டான்னு வைங்களேன், அறிவுரையெல்லாம் சொல்லி அப்படிலாம் நம்ம நம்ப கூடாது. அதெல்லாம் நம்ம கிறுக்கன் ஆவாம இருக்கிறாருக்கு தான் சொல்றது. இப்ப சொல்றதெல்லாம் யாருக்கு, இந்த பேய் பிசாசு இல்லைங்கிறதெல்லாம் கிறுக்கன் ஆவாம இருக்கிறாருக்கு, ஆகாம இருங்க என்பதற்கு சொல்றோம். ஆனவனுக்கு என்ன செய்யணும், நீங்க எந்த மனோதத்துவ டாக்டர் சேர்த்திருக்கிறாங்க. உண்மையில் அது மனோதத்துவ மேட்டர் கிடையாது. அதுக்கு மாத்திரை தான் கொடுப்பாங்க. இன்னொன்னு மாத்திரை கொடுத்தா அந்த முறுக்கை எடுத்து விடும், அப்படி ரிலாக்ஸ் பண்ணும், மூளை சப்ளை அதிகரிக்கும். இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள், உடல்ல ஊனம் ஏற்படுற மாதிரி மூளையிலையும் அதனுடைய நுண்ணிய நரம்புகளையும் ஏற்படக்கூடிய கோளாறுகள், சுரக்கக்கூடிய ஹார்மோன்ல உள்ள கோளாறுகள். ஒரு ஹார்மோன் எவ்வளவு சுரக்கணும் அவ்வளவு சுரக்கணும். அது கூடுனாலும் ஒரு பஞ்சாயத்து ஆகி போயிடும், மூளையில ஒரு செக்ஷன்ல குறைஞ்சாலும் பஞ்சாயத்து ஆகி போயிடும். இந்த மாதிரி என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதுக்குரிய மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குணமாயிரும். இந்த மாதிரி கிறுக்கனா இருக்கக்கூடியவனுக்கு என்ன செய்யணும், ஏர்வாடில் போய் கட்டுறது, அங்க அதெல்லாம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அதுக்கு சரியான மருத்துவம் என்னன்னு கேட்டா, இவன் என்னத்துக்காக என்ன பாதிப்பினால் இது ஏற்படுகிறது, முதல்ல மூளையை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த மூளையிட என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மேட்டர் தெரியுது, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து எடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு அப்ப இவனுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்குரிய மருந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, நின்றுட்டு இருப்பாங்களா, யூரின் போகணும்னு அதுவாட்டு போயிடும். நம்மளுக்கு யூரின் எல்லாருக்கும் யூரின் பையில யூரினுக்கு தானே செய்யுது, மூத்திரம் யாருக்கா போகுதா, போகலங்கிற மூத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருடைய மூத்திர பையிலும் என்ன இருக்கு, இப்ப இருக்கிற அனைவருடைய மூத்திர பையிலையும் மூத்திரம் வந்து இருக்குது. ஆனால் மூளை என்ன செய்யுது, ஆர்டர் பண்ணா தான் ஓபன் ஆகும். நம்ம பூட்டா போட்டு வச்சிருக்கிறோம், ஒண்ணுமே இல்ல, அங்க இருந்து ஒரு கமாண்ட் வரணும், போண்டா தான் போகும். அங்க மூத்திரம் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு அங்கதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். ஒரு என்ன செய்வான், தண்ணி குடிப்பானா அது பாட்டு மூத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவன் நினைச்சு கட்டுப்படுத்த இயலாது, மலத்தை அவனு கட்டுப்படுத்த இயலாது. அதுவாவே தண்ணி பாட்டுக்கு என்ன செய்யும், ஒரு பாட்டில ஊத்தி ஓட்ட விட்டா ஓடிட்டு இருக்கும்ல, அந்த கண்டிஷன்ல சில பேர் இருப்பாங்க. அதுக்கு மூத்திர பையில கோளாறு கிடையாது, அதை இயக்குறது எது, மூளையில உள்ள ஒரு செக்ஷனை பார்ப்பாங்க. இந்த கண்ட்ரோல் பத்தல, அந்த மூளை வந்து இது சரியா செய்ய மாட்டேங்குது, அந்த செக்ஷன் லூசா இருக்குது, அதனால டைட் பண்ணி வைக்கணும், டைட் பண்ண என்ன மாத்திரை, இப்படி என்று மருத்துவம் செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு மருத்துவத்தில் உள்ளதுதான் இதுவும். எது, இந்த பேய் பிடித்து விட்டவர்களாக நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு மூளையில் சில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது ரத்த ஓட்டத்தில் உள்ள பாதிப்பா இருக்கலாம்,
நரம்பில் உள்ள பாதிப்பாக இருக்கலாம், சில ரசாயன திரவங்கள் கூடுதலாக குறைவாக சுரக்கிறது அதனால் ஏற்பட்ட பாதிப்பாக இருக்கலாம், சில ரசாயனங்கள் இல்லாமல் இருப்பதனால் உள்ள பாதிப்பாக இருக்கலாம். இப்படியான பாதிப்புகள் இருக்கிறத கண்டறிந்து அதுக்கு உரிய வேலையை செய்தார்களே ஆனால், வைத்தியத்தை செய்தார்களே ஆனால் அது குணமாயிரும். அவனுக்குள்ள வந்தவனுக்கு இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி பேய் பிசாசு கொண்டு போயிடாதீங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பேய் கிறுக்கு பிடிக்கிறது இருக்குல்ல, அதுல கூட பல வகை இருக்குங்க. நிஜமாக கிறுக்கு பிடிக்கிறவன் இருக்கலாம், கிறுக்கு பிடிக்காமையே அது ஒரு தேவைக்கு யூஸ் ஆகுங்கிறதுக்காக நடிக்கிறவன் இருக்கலாம், அல்லது அவன் உள்ளுக்குள்ள அடி மனசுல நம்மளை சேஃப்டி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் அறியாம அப்படி ஆகக்கூடியவனா இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இருக்கிறா, மாமியா குடும்பம் தாங்க முடியல, உள்ளுக்குள்ள நினைச்சுவா இவளை என்னமா பண்ணணும், உள்ளுக்குள்ள மாமியா குடும்பம் தாங்கலன்றவன அவன் மனசுல எப்பவும் உருப்படுற மாதிரி என்ன, என்னைக்கா உன்னை அவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாளா? முடியாது. மாமியாங்கிற பவர் நம்மள்ட்ட பவர் இல்ல, சாவி அங்கதான் இருக்குது, வீடு அவங்க பேர்ல இருக்குது, நம்ம வந்திருக்கிறோம், அது ஒண்ணும் முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்ப ஊர்வலத்தை பாக்குறான். இந்த மாதிரி ஏதாவது அதீதமான சக்தி நமக்கு இருந்தா, புடிச்சு உதைக்கிறது ஏதாவது இருந்தா என்னன்னு இப்படி நினைச்சிட்டு இருக்கிறாளா, திடீர்னு வாயிறேன் பேய் வந்துடும். பேயெல்லாம் கிடையாது, அது அந்த இப்படி செய்யணும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு அப்செட் ஆகி போயிடும். மூளையில சின்ன ஒரு சேஞ்ச் ஆயிரும், நரம்புல ஒரு கட்டாயிருமா, உடனே என்ன பண்றது, பானை உடைக்கிற சட்டியை உடைக்கிற மாமியா பட்டி கை கட்டிடுவான். தன்னையை காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஏதாவது செய்யணும் நினைக்கும் பொழுது அவங்களை அறியாம அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. இந்த குடும்பம் அதிகமாகும் போது அப்ப திடீர்னு சிலிப்பான உடனே என்னவாகும், அவங்க உன்னோட ஒண்ணு செய்ய ஆரம்பி உடைக்கிறோம், அப்ப மாமியார் கொடுமை இருக்காது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இது நல்ல வழியா இருக்குது, பிரியாணி பிரியாணி வருது, கோழியை கொண்டான கோழி வரும், அது வரைக்கும் என்ன கஞ்சியை குடிச்சிட்டு போன்னு சொல்லுவா மாமியா. இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா கேட்டாலும் கிடைக்குமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். என்ன வரும்னா, இது வாரத்துக்கு ஒரு 2 நாளைக்காவது போடணும், இந்த வேஷத்தை ஒரு 2 நாளைக்கு போட்டா மாமியா நமக்கு பயப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் இருக்கிறது. ஒரு கடன்காரன் தப்பிச்சுக்கிறதுக்காக பேய் வேஷம் போடுவாங்க. இப்ப கடன் கொடுத்து விரட்டிட்டே இருக்கிறீங்க, அவன் தற்கொலை பண்றான், இந்த ஐடியா பண்ணி பார்க்கட்டுமே, கடன் கொடுக்க தேவை அந்த செய்யணும், ஆண்டு காரியாத்த மாறியா இருந்தா ஒட்டி இருந்தவங்க அரண்டு ஓடி கடன்லாம் தரவானாப்பா சொல்லுவானா இல்லையா? அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஒரு மனிதர்கள் வேணும்னு நாடகம் ஆடுவார்கள், அது நாடகமா இல்லையாண்டு ஆய்வு பண்ண வேண்டி இருக்கிறது. சில பேர் இப்படி உருப்போட்டு கொண்டே இருந்த காரணத்தினால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். இந்த மாதிரியான பாதிப்புகள் என்னென்று கண்டறிந்தால் இது நடிப்புன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. ஆனா ஒண்ணு செய்யலாம், ஏங்க நாங்க கண்டுபிடிச்சிருவோம், நீங்க அது மாதிரி ஆட்களை கொண்டு வந்தீங்கன்னா இது நடிப்பா, வைத்தியம் நாங்க செய்ய முடியாது. ஆனா என்ன செய்வோம், இது வைத்தியம் செய்ய வேண்டிய கேஸா இது நடிக்கிறதா, நடிச்சாங்கன்னா நாங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருவோம். நெசமாவே அங்க பஞ்சாயத்து ப்ராப்ளம் அங்க இருக்குமே, ஆனால் அந்த மெடிசன் மாத்திரை நமக்கு தெரியாது, அது என்னத்துக்கு என்னென்ன மாத்திரை கொடுக்கணும் அதெல்லாம் டாக்டர் தான் செய்வாங்க. டாக்டர் பரிந்துரை பண்ணி அனுப்பிடுவோம். இந்த மாதிரி அவங்கள பேச்சிலேயே நம்ம என்ன செஞ்சிடலாம், இவர் என்னத்துக்காக இந்த மாதிரி பண்றான்னு கண்டுபிடிக்கலாம். இதுதான் உள்ளதே தவிர பேய்ங்கிறது ஒண்ணு கிடையாது. நல்லா வழங்கிக்கிறேன்னு அதை கடுகளோ நீங்க நம்ப மாட்டோம்னு உறுதியா இருந்தீர்களே ஆனால் இந்த பஞ்சாயத்து வராது. நம்மள யாரும் என்ன செய்ய மாட்டோம், இந்த வகையான கிறுக்குக்கு ஆளாக மாட்டோம். சொல்லி சொல்லி இருக்கு நம்புன காரணத்தினால் அந்த இல்லாத உருப்போட்டுக்கிட்டே இருக்கிறானா, இருட்ட கண்டா பயம், அதை கண்டா பயம், கருப்பா கண்டா பயம், இருட்ட தனிமையில போனா பயம், பலவிதமான பயங்கள் வந்துவிடும். அப்ப அந்த பயங்கள்ல திடீர்னு அதிர்ச்சி அடையும் பொழுது மூளை குழம்பி விடுகிறது, மூளையில் பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப மூளை பாதிப்பைத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஆன்சர் பண்ண தெரியாம பேய்ங்கிறான மூளையில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும். அதுக்கு விட்டு நீ பேயணுமோ இருக்குன்னு நினைச்சு நீ பயந்துட்டு சாவாம என்ன செய்யணும், தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யணும், இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது பேய் சம்பந்தப்பட்டது. இது அல்லாம நம்ம மனசு இல்லாத இருக்குன்னு நினைக்கிறதுல, இதுல மட்டும் நினைக்கிறது இல்ல, ஏராளமான விஷயங்கள்ல இல்லாததை இருப்பதாக நினைக்கக்கூடிய வியாதி நமக்கெல்லாம் இருக்கிறது. என்ன இருக்கிறது, சில வியாதி இருக்கிறது. இந்த பொருள் இருக்குன்னு வைங்களேன், இதை பீரோல வைப்பேன், நான் தான் வைப்பேன். நானே ஒரு பொண்டாட்டி தான் வீட்டுல இருப்போம் வைங்க, 2 பேர் தான் இருக்கிறோம். இதை நான் தான் வைப்பேன், நானே எடுத்து ஒழிக்குவேன், நானே வச்சுப்புட்டு நானே எடுத்துக்கொண்டு எங்க ஒழிக்குவேன். இந்த நானே எடுத்து ஒழிக்கிறேன்ல அது எனக்கு தெரியாது. அதான் நான் தான் எடுத்து ஒழிக்க. மூளையில் என்ன செய்யணும், திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆகும் செகண்ட்ல. அந்த ஒரு நோய் இருக்கிறது. சில ஹார்மோன் அவங்களுக்கு கம்மியா சுரக்குமே, ஆனால் அவங்களுக்கு என்னவாயிரும், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாதுங்கிற நிலைக்கு கொஞ்சம் தள்ளப்படுவாங்க. சிறிது நேரத்துக்கு வச்சுட்டு நாங்க 2 பேர் தாங்க இருக்கிறோம் வீட்டுல, பீரோல 2 பேர் தான் வச்சோம், காணான்றான், வேற யாரும் வரவே இல்லை, வேற யாரும் வராம காண போனா அப்ப என்ன, இவங்க 2 பேரும் செய்யல ஆயிருச்சு, வேற யாரும் வரவும் இல்லை வீட்டுக்குள்ள, எந்த ஒரு ஆளும் 2 நாளா வரவே இல்லை அப்படின்னு திருட்டு பயிலும் வரல. அப்ப பீரோல வச்ச நகையை காணாம
பேயி, அப்ப ஜின்னு, அதான் அப்படிதான் முடிவுக்கு வருவாங்க. ஆனா கடைசியில் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் சிசி கேமரா வந்துருச்சு. அது மாதிரி கேமரா வச்சு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு போடுவான். உங்கதான் எடுத்துருப்பா. யாரு இந்த வேலையை செய்யறாங்களே காணாம திட்டு இல்ல. அந்த மனிதனுடைய மூளையில சிலது ரசாயனங்கள் திரிந்து கொஞ்ச நேரத்தில் குறையும், கூடும். அந்த ரசாயன திரவங்கள் கம்மியாக கூடுதலாக சுரந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் மாத்திரம் அவன் என்ன செய்யறான் அவனுக்கே தெரியாது. சோத்தாக்குவானா 1 லிட்டர் உப்பு கொண்டே கொட்டுவான், கொட்டி விடுவான். அது இப்ப இந்த மீட்டர் இருக்கும் பொழுது அப்புறமேல நார்மலுக்கு சாப்பிட்டு பார்த்தா என்ன உப்பு யாருமே நான் போடலங்க நீ போடலங்க, நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம். அப்ப சைத்தான் போட்டு போயிட்டான். கடைசியில் பார்த்தா கேமரா வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன யார் போட்டிருப்பா. போடும்போது நம்ம செய்ய நமக்கு தெரியாது. அப்ப மனிதனுடைய மூளையில் சில ரசாயனங்கள் குறைந்து விடும் பொழுது நாம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாமல் சில காரியம் செய்வோம். நம்மளே ஒரு பொருளை உடைக்குவோம், நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் மாத்திரம் 24 மணி நேரத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை அல்ல வாரத்தில் 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி அந்த சுரந்துடும். அந்த திரவம் அதிகமா சுரந்து விடும் அல்லது கம்மியாக சுரந்து விடும். அப்ப என்ன செய்வான்னு கேட்டா அந்த நேரத்தில் மாத்திரம் அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியாது. கை தான் செய்யும், பாடி தான் செய்யும், மூளை செய்யாது. அப்ப கடைசியில் அந்த ரசாயன பேலன்ஸ் பண்ணோன்னு என்னவாயிரும், அந்த 5 நிமிஷம் நடந்துச்சுல அது மட்டும் அவனுக்கு தெரியாது, மத்தெல்லாம் தெரியும். இந்த 5 நிமிஷத்தில் நடந்தது தெரியாம போன உடனே இதுக்கு விடை தெரியல என்ன செய்வான், ஆஹா பேய் தான் வந்துருச்சு, எப்படி வச்சது எப்படி போகும், நானும் திருட நீனும் திருடல யார் போட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பாக்குறோம். இது சம்பந்தமாக இன்னும் சில செய்திகள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். டயத்தை பார்க்கல.